வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th முடிச்சுட்டு எப்படி ஆடிட்டர் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸில் என்னென்ன படிக்க போகிறீங்க, எங்கே இந்த கோர்ஸ் எங்கே சொல்லித்தர்றாங்க, எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எவ்வளோ டியூரேஷன், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிஏ படிக்கணும், ஆடிட்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க கூட இதை செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். 12th தான் குவாலிஃபிகேஷன். இது நீங்கள் என்ன செய்யணும்னா, ICAI அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேமை. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதணும். மொத்தம் இதில் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணணும். ஃபவுண்டேஷனுக்கு எத்தனை பேப்பர் அப்படின்னீங்கன்னா 4 பேப்பர் வரும். அந்த 4 பேப்பரில் 2 பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, இன்னும் 2 பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளியர் பண்ண பிறகு இன்டர் நீங்கள் படிக்கணும். இன்டர் எக்ஸாம் எழுதணும். இன்டர் முடித்த பிறகு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ட்ரைனிங் போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். இதுதான் வந்து சிஏஓட ப்ரொசீஜர். இதுக்கு வந்து மொத்தம் 4.5 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஆயிரும். அதாவது 4.5 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஆயிரும் நீங்கள் சிஏ முடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு பேப்பரும் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும். இதில் நீங்கள் 50% மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ். ஓவராலாக 50% மார்க் இருக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 40% மார்க் இருந்தால் நீங்கள் பாஸு. ஆனால் ஓவரால் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 50% இருந்தால் தான் வந்து நீங்கள் பாஸ். சிஏ இன்டர் கிளியர் பண்ண பிறகு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்க்கு வந்து நம்ம போவோம். அங்கே நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆடிட் பண்ணணும், டேக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், டேக்ஸ் ஃபில்லிங், கம்பெனி அக்கௌண்ட்ஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. சிஏ வந்து எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் கட்டினோடனேயே உங்களுக்கு அங்கே ICAI அவங்களே வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த புக்ஸை வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். இல்லை சிஏக்கு கோச்சிங் கொடுக்குற அந்த இன்ஸ்டியூஷன் போயும் நீங்கள் படிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். சிஏ படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அது ஈஸி கிடையாது. ஸ்ட்ராங்கான அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பேஷியன்ஸ் வேணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து சிஏவாக முடியும். பட் சிஏங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க